மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான அருமை தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள் நாடெறிந்த ஒரு தலைவர். மாற்றாரும் போற்றுகிற வகையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி வருவதை நாடறியும். நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதன் மீது தலையிட்டு சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணக்கூடிய மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியதை ஒட்டித்தான் பகல்காம் தாக்குதல் தொடர்பான விவாதம் என்பது பாராளுமன்றத்திலே துவங்கியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு மிகச்சிறந்த உரையை தோழர் வெங்கடேசன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமுற்ற ஒரு சமூக விரோதி நேற்று இரவு அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பாரத பிரதமர் மோடியை எப்படி நீ விமர்சிக்கலாம்? நீ தமிழ்நாட்டுக்குள் வந்தால் உங்களை கொல்லாமல் விடமாட்டேன், நானே உன்னை கொலை செய்வேன் என்கிற முறையில் கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அசிங்கமான வார்த்தைகளால் அவரை ஏசியுள்ளார். இது சம்பந்தமாக அதிர்ச்சியடைந்து உடனடியாக தமிழக காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்தை திரு வெங்கடேசன் அவர்கள் தெரிவித்ததுடன் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உடனடியாக தமிழக காவல்துறை இயக்குனருக்கு மெயில் மூலமாக தன்னுடைய புகாரை அனுப்பி பதிவு செய்திருக்கிறார். அந்த புகாரின் மீது இதுவரை தமிழ்நாடு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது இதுவரை வெளியே தெரியவில்லை. ஆனால் இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுதந்திரமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சூழல் நாட்டில் இல்லை என்பது மிக கடுமையான விஷயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. பாராளுமன்ற உறுப்பினரே சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்க முடியாது என்று சொன்னால் மற்ற சாதாரண மக்கள் எப்படி இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என்கிற அடிப்படையான கேள்வி என்பது எழுகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது, பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு. வெங்கடேசன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சமூக விரோதி மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்ய வேண்டும். தோழர் சு. வெங்கடேசனுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முன்வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டை முடக்கக்கூடிய வகையில் இத்தகைய கொலை மிரட்டல் விடக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் எழுப்ப வேண்டும். இந்த கொலை மிரட்டலை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.